ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுவது இந்த அலார கடிகாரங்கள். இந்த அலார கடிகாரங்கள் 1800க்கு பிற்பட்ட காலங்களில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இந்த அலார கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருந்தது இந்த அலாரமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா சில 2-3 தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது இந்த நொக்க அப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த நொக்க அப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதர்கள், அதாவது இந்த அலாரத்தையே வேலையாக செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பேர் தான் நொக்க அப்பர்ஸ். நொக் அப்படின்றது தட்டுறது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் எந்திரிச்சு போவாங்களாம். காலையில் எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்கு காசு தந்தவங்களோட வீட்டை போயிட்டு கதவையோ ஜன்னல்லையோ தட்டுவாங்களாம். வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தங்க எழும்பி ஓகே நான் எழும்பிட்டேன், எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எழும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் வரை வீட்டை தட்டிக்கொண்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எழும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்களாம். போயிட்டு அடுத்த வீட்டை தட்டுவாங்களாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நொக்க அப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி இன்னொரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெழுகுவத்தியில் ஆணியை செருகி வைப்பாங்களாம். ஆணியை கீழே ஒரு உலோக தட்டு இருக்குமாம். அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு அப்படியே கீழே ஒரு அந்த ஆணிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆணி இந்த உலோக தட்டில் விழும். அந்த தட்டில் விழுந்தோன்னு அதில் ஒரு சத்தம் ஒன்று எழும்பும் தானே. அந்த சத்தத்துக்கு அவங்க அது ஒரு அலாரமாக பயன்படுத்தப்பட்டது. இதுவும் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியான நிலையில் தமிழ் மக்களிடையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், பண்டைய காலத்தில் இப்போ கோயில் மணி இருக்குன்னு தானே, இந்த மாதிரியான கோயில் மணி, கோயிலில் இப்போவும் அந்த தொழில்நுட்பம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இதுவும் ஒரு பண்டைய கால தொழில்நுட்பமாக தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயிலில் மணி அடித்தாங்கன்னா ஓகே இத்தனை மணி 6 மணி ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சேவல் கூவுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருந்தது. இந்த நான் சொன்னால் நொக்க அப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இந்த தொழில்நுட்பம் எங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், எங்களுடைய அந்நிய இனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அமெரிக்க கண்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த வெள்ளக்காரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணின ஒரு விஷயம் தான் இந்த நொக்க அப்பர்ஸ். அதாவது மனிதர்களை அலாரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நொக்க அப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது.